அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தின் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தின் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் அதிகாரம் 65 வசனம் 9. தேவரீர் பூமியை மிசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தையும் விளைவிக்கிறீர் என்ற இந்த வசனம் நம்முடைய தேவன் வறண்ட இடங்களை கூட வளமான இடமாக மாற்றுகிறவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல் தோன்றலாம். ஆசீர்வாதம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், முயற்சிகளில் பலன் இல்லாமல் மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுவது என்னவென்றால், தேவன் நம்மை விசாரிக்கிறவர், அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய கண்ணீரையும் வேதனையும் தேவைகளையும் அறிந்து நம்மை சந்திக்கிறவர். பூமிக்கு மழை தேவைப்படுவது போல நம்முடைய ஆத்மாவிற்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியின் ஜீவநதியால் நம்மை நிரப்பும்போது வறண்ட மனம் புத்துணர்ச்சி அடையும், உடைந்த வாழ்க்கை சீராகும், காத்திருந்த ஆசீர்வாதங்கள் கனியாகும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எது வறண்டதாக இருந்தாலும், குடும்பம், ஆரோக்கியம், வேலை, ஊழியம் அல்லது உள்ளத்தின் சமாதானம், கர்த்தர் அதற்கு நீர் பாய்ச்ச வல்லவராக இருக்கிறார். அவர் தொட்டால் பாலைவனம் பூஞ்சோலையாக மாறும். கண்ணீர் விதைத்த இடத்தில் சந்தோஷம் அறுவடை வரும். ஆகையால் நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை செழிப்பாக்குகிற தேவநதி இன்னும் வற்றவில்லை. உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் கர்த்தரின் கை இன்னும் குறுகவில்லை. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வறண்டு போன எங்கள் வாழ்க்கையின் இடங்களை நீர் விசாரித்து உமது ஜீவநதியால் நீர் பாய்ச்சும். சோர்ந்த மனங்களுக்கு புத்துணர்ச்சி தாரும். பலனில்லாத முயற்சிகளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எங்கள் குடும்பம், வேலை, ஆரோக்கியம், ஊழியம் அனைத்தையும் செழிப்பாக்கும். பாலைவனத்தை பூஞ்சோலையாக்கும். உமது வல்லமை எங்களில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.